ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலனா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்க்கும். நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத நேரத்தில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு, என்னென்ன பொருட்கள் மிளகு குழம்புக்கு தேவைன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, 10 வெந்தயம், சின்ன நறுக்கின வெங்காயம், காயப்பொடி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் எடுத்து வச்சிருக்கேன் மசாலாவை அதில் போட்டு வறுத்தெடுக்கணும். ஜீரகத்தை கடைசியாக தான் வறுக்கணும். ஏன்னு சொன்னால் ஜீரகம் ஃபஸ்ட்டே போட்டால் நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் மசாலா ரொம்ப கசப்பாக இருக்கும், நமக்கு குழம்பு டேஸ்ட்டே கிடைக்காது. அதனால் எல்லாருமே ஜீரகத்தை கடைசியாக போடுங்க. எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மசாலாவையும் அது கூட சேர்த்து வறுத்தெடுக்கணும். 1 நிமிஷம் அளவு விடாமல் வறுத்தெடுக்கணும். அடுத்து பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காவை அதில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். இதை போல் வறுத்தெடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். இதை போல் வறுத்தெடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே மசாலா எடுத்து வச்சுருக்கலாம், அந்த பாத்திரத்துக்கு எல்லா மசாலாவும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், இதே போல் தான் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப மசியாக இருக்கணும், திருன்னு இல்லாமல் மசியாக இருக்கணும். நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வெளியில் வச்சா கூட குழம்பு கெட்டே போகாது. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் பொட்டி வரணும். அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கி வந்ததும் கருவேப்பிலை போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க 10 வெந்தயத்தையும் அதில் ஆட் பண்ணணும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காயப்பொடியும் ஆட் பண்ணோம். கொஞ்சமாக காயப்பொடி போட்டால் போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப மசியாக அரைஞ்சிருக்கு. இது போல் அரைங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் விட்டுடுங்க. நம்ம இனி எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலையும் அதில் ஆட் பண்ணுவோம். நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு தான் புளி எடுத்து, உங்களுக்கு அதிகமாக புளி வேணும்னா நீங்கள் எடுத்துடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இதே போல் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். பாருங்கள், இதே போல் தான் நல்லா கிண்டி விடணும். ஒரு மூடி வச்சு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் சைடில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தெரியுது பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.